நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் என்ன தவறிழைத்தேன் பிரபு? ஏன் இந்த இன்னலை விளைவித்தீர்கள்? என் குடும்பத்தார் என்னோடு அவநம்பிக்கை கொண்டுள்ளனர். என்னுடைய மனைவி புதல்விக்கு நான் துரோகம் இழைப்பவன் என்று எண்ணுகிறாள். தம்மிடம் வேண்டுதல் எதுவும் இல்லை. ஓர் வழியை காட்டுங்கள். தம்மை தவிர வாழ்வில் வேறொன்றையும் அறியாதவன் நான். தாம் அனைவரும் சத்பீசனின் தோற்றத்தை எண்ணி கவலையுற்றுள்ளீர்கள். பணிகிறேன் தந்தையே. ஆனால் அவனது தோற்றம் அவ்வாறு இருப்பதற்காக என் கருத்தை தவறாக எண்ணுவது நியாயமா? சதியின் நிலையை கருதிதான் சத்பீசனின் வரனை அறிவுறுத்தினேன். அவன் குரூரமாக இருப்பதுதான் பிரச்சனை என்றால் அவனுக்கு நல்வுருவம் கொடுப்பதற்கும் என்னிடம் உபாயம் உள்ளது. என்ன உபாயம் தந்தையே? கடினமான உபாயம்தான். இருப்பினும் கூறுகிறேன், கவனமாக கேள். தேர்ச்சி பெற்ற ஒரு சிற்பி இருக்கிறார். சிற்பியா? கலைத்திறன் அனைத்தையும் கைவண்ணத்தில் வெளிப்படுத்தி சத்பீசனின் உண்மையான நல் உருவத்தை அவர் சிலையாக வடித்தால் சத்பீசன் அழகுருவம் பெற்று விடுவார். இதில் என்ன கடினம் உள்ளது தந்தையே? இதற்கு அவரிடம் சம்மதம் பெற வேண்டும் அல்லவா? அதுதான் கடினமான விஷயம். அச்சிற்பி எவ்விடம் இருப்பார் என்று கூறுங்கள். இக்ஷணமே அவரை இவ்விடம் வரவழைக்க நான் ஆணை பிறப்பிக்கிறேன். பூவுலகத்தின் மறுபக்கத்தில் மலைத்தொடர் நிறைந்த பகுதியில் ஜடேஸ்வர் பர்வதத்தில் அவர் வாழ்கிறார். தன்னுடைய சிற்பக்கலையில் நிபுணத்துவம் பெற்றவர். உருவத்தை தத்ரூபமாக வடிக்கக்கூடியவர். அவரது விருப்பத்திற்கு மாறாக மும்மூர்த்திகளும் அவரை சம்மதிக்க வைக்க இயலாது. அவரிடத்தில் உனது உத்தரவுகள், உன்னுடைய ஆணைகள் எதுவும் சாத்தியமாகாது. நீ கவனம் கொள்ள வேண்டும். நீ உனது வழக்கமான ஆணவத்தை அவரிடம் வெளிப்படுத்தி அவருக்கு கோபத்தை உருவாக்கினால் பயனற்று போகும். பிறகு அவர் உதவிக்கு இணங்கவே மாட்டார். ஒன்று மட்டும் நிச்சயம், அவர் ஒருவேளை உனது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டால் அதன் பிறகு நடக்க இருக்கும் சதியின் விவாகத்தை எவரும் தடுக்க இயலாது. உன் வேதனை இப்பொழுது விலகியதா? பிரம்மதேவரே நம் முன் தோன்றி ஒரு உபாயத்தை கூறியுள்ளார். இனியாவது விவாகத்திற்கு சம்மதிப்பாயா? நீ உன் பிடிவாதத்தை விடுத்து அன்னத்தை ஏற்பாயாக. இயலாது. வரனான சத்பீசனுக்கு நல் உருவம் கிடைக்காத வரை நான் இவ்விவாகத்திற்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டேன். அன்னமும் உண்ண மாட்டேன், நீரையும் அருந்த மாட்டேன். என்ன விஷயம் மகனே? என்ன குழப்பம்? வாழ்வில் பிரம்மச்சாரியாகவே வாழ வேண்டும் என்று எண்ணினேன். ஞானமெனும் கடலில் மூழ்க வேண்டும் என்று ஆசை கொண்டேன். ஆனால் சதி என் அகலகை புரிந்து கொண்டதால் அவளுடன் நான் வாழ்வில் இணைய வேண்டும் என்றீர்கள். தாம் கூறியபடியே சம்மதம் தெரிவித்தேன். ஆனால் இவ்விடம் வந்த பிறகுதான் நான் செய்தது தவறோ என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இன்னமும் ஏன் இங்கு இருக்க வேண்டும்? புறப்படுவோம், வாருங்கள்.
தக்ஷன் எனக்கு வாக்களித்திருக்கிறான். உனக்கும் தாட்சாயணிக்கும் விவாகம் நடந்து முடிந்தவுடன் பிரஜாபதி தன் பதவியில் பாதியையும் சக்தியில் பாதியையும் தருவதாகச் சொன்னான். அதை பெறாமல் இவ்விடம் விட்டு அசைய மாட்டேன். அது மட்டுமல்ல, இவ்விவாகத்தை நடத்தி முடிக்காமல் நான் விடமாட்டேன். தந்தையின் வாக்கை நிறைவேற்றுவது தனையனின் கடமையாகும். சதி உன் அழகை புரிந்து கொண்டாளா இல்லையா என்று நான் அறியேன். ஆனால் உன்னை பெற்றவனுக்காக நீ அவளை விவாகம் செய்யத்தான் வேண்டும். ஏற்பாடுகள் அனைத்தும் ஈடேறிவிட்டதா? இல்லை. நான் இப்பொழுது தங்களுக்கு ஒரு தகவலை கூறவிருக்கிறேன். அதை கேட்ட பிறகு தாங்கள் திகைத்து போவீர்கள். வேறு எதையும் நான் கேட்கப் போவதில்லை. தாம் இவ்விவாகத்திற்கு தடை விதித்தால் தம்மிடமுள்ள அனைத்து சக்தியையும் எனக்கு தர வேண்டியிருக்கும். அதற்கு அவசியம் ஏற்படாது. நடந்திருக்கும் சம்பவங்கள் அனைத்தும் நன்மைக்காகத்தான். என்னுடைய மனைவி சத்பீசனின் உருவத்தைக் கண்டு ஆதங்கம் கொள்ளாமல் இருந்தால் தங்களின் மகனுக்கு நல்வுருவம் கிடைக்கும் வழி அறியாமல் போயிருக்கும். என்ன வழி அது? அவ்வழி எவ்வழியானாலும் சரி, ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். சத்பீசனுக்கு நல்வுருவம் வழங்குவேன். இவ்விவாகத்திற்கு பிறகு தங்கள் மகன் என் மகள் சதியோடு இந்த அரண்மனையில் வலம் வருவார். அந்த உபாயத்தை தயவு கூர்ந்து கூறுங்கள். வரப்போகிறார் ஒரு சிற்பி, ஜட்டன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன விஷயம் சுவாமி? அவ்வப்பொழுது நகைக்கின்றீர்களே. ஈசனது லீலை எவ்வாறு இருக்கும் என்று சிந்திக்கிறேன். அவரது லீலைகளை காண மனம் ஏங்குகிறது. சர்வேஸ்வரன் எந்த ஒரு விஷயத்தையும் தன் பக்தர்களிடம் வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவராவார். எனினும் நாளையோ அவர் ஓர் புதிய ரூபத்தில் தக்ஷனை எதிர்கொள்ள உள்ளார். என் மனதிலும் அக்கவலை இருக்கிறது சுவாமி. அங்கு தக்ஷனோ ஈசனது ரூபத்தை அறியக்கூடாது அல்லவா? தக்ஷனுக்கு சர்வேஸ்வரனது உண்மையான உருவம் தெரிந்துவிட்டால் பிறகு இதில் சுவாரஸ்யமே இல்லையே தேவி. தேவி, தாம் புறப்படவில்லையா? ஈசனின் லீலைகளின் துவக்கம் தம்முடைய லீலையிலிருந்து தானே துவங்குகிறது. பிரஜாபதி தக்ஷனை ஈசனிடம் தாம் தானே அழைத்துச் செல்ல வேண்டும். ஆம், என்னுடைய பணி என்னவென்று நான் நன்றாக அறிவேன். நாளை சூரிய உதயம் வரை தாம் சற்று பொறுத்திருங்கள்.
முனிவர்களே, குறிப்பிட்ட இடத்திற்கு வந்துவிட்டோம். இந்த பரந்த பகுதியில்தான் சிற்பி வாழ்கிறார் என்று பிரம்மதேவர் கூறினார். ஆனால் இவ்விடத்தில் மலைகள் ஏதும் தெரியவில்லையே. ஜட்டன் வாழும் பர்வதம் இவ்வாறு கண்டால் தெரியாது. இவ்வாறு யானை மீது சவாரி செய்தால் அந்த ஜடனை உன்னால் அடையவே முடியாது. அவரை காண வேணும் என்றால் இந்த முதியவளைப் போல் நீயும் கீழே இறங்கி வா. கீழே இறங்கி வா. ஜடனை உனக்கு தெரியுமா? ஜடனை அறியாதவர்கள் இவ்வுலகில் இருப்பார்களா? அதோ பார், அந்த மலை அங்குதான் இருக்கிறது. அதில்தான் ஜட்டன் வசித்துக் கொண்டிருக்கிறான். எங்கிருக்கிறது மலை? அதோ தெரிகிறதே, மிக உயரமான ஒரு மலை. என் பார்வைக்கு எந்த மலையும் தெரியவில்லையே. நீ மிக உயரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அவ்வாறு இருக்க ஜட்டன் வாழும் மலையை எவ்வாறு நீ காண முடியும்? என்னை போல் கீழே இறங்கி வா. பிரஜாபதி, தாம் கீழிறங்கி வருவதால் எந்த ஆபத்தும் இல்லை. பார்வையில் உள்ள ஆணவத்தை நீக்கு. உன்னால் காண இயலாது. சென்று விடு மகனே, சென்று விடு. அந்த ஜடனை காணும் சௌபாகியமானது உனக்கு கிடைக்காமல் போய்விடும். உன்னோடு இருக்கின்ற அந்த ஆடம்பரத்தை எல்லாம் கடந்து அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறார் ஜட்டன். வா மகளே. நெல்லுங்கள். யாம் உங்களுடன் நடந்து வருவதற்கு தீர்மானித்து விட்டோம். நீ மட்டும் வா, தனியாக வா. உன்னோடு இருப்பவர்கள் எல்லாம் இங்குதான் இருக்க வேண்டும். எங்கள் ஜட்டன் உன்னை கண்ட மாத்திரத்தில் நீ உன் சக்தியை வெளிப்படுத்துவதாக தெரியக்கூடாது, சரியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கள் ஜட்டன் உன்னை கண்ட மாத்திரத்தில் நீ உன் சக்தியை வெளிப்படுத்துவதாக தெரியக்கூடாது, சரியா? பிரஜாபதி,
ஆகட்டும், நான் தங்களுடன் தனியாகவே வருகிறேன். புறப்படுங்கள்.